சிம்மராசி அன்பர்களே, 4 கிரகங்கள் சேர்க்கை, அதாவது காலச்சக்கரத்தினுடைய 10வது வீடான மகரத்தில், அதாவது சிம்மராசி என்பர்களுக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை குறிக்கக்கூடிய 6ஆம் இடத்தில் 4 கிரகங்கள் இணைவு. அதாவது சுக்கிர பகவான், அதாவது உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி 6ஆம் இடத்துல போய் அமர்கிறது. அதே போல உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இந்த ஜனவரி 15ஆம் தேதி 6ஆம் இடத்துல. செவ்வாய் பகவான், அதாவது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான், அதாவது சுகத்தை தரக்கூடியவன், பாக்கியத்தை தரக்கூடிய செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு உச்ச பலம் அடைகிறது. புதன் பகவான் தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன், லாபத்தை கொடுக்கக்கூடிய புதனும் போய் 6ல் அமருது. அப்போ இந்த 4 கிரகங்கள் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் 6ஆம் இடத்தில் அமரும் போது என்ன பலனை கொடுக்க போகுதுன்னா டீட்டெயிலாக பார்க்குறோம். அப்போ 6ஆம் இடம் என்பது கடன். அப்போ நீங்க போய் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது ராசியாகிய நீங்கள் போய் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கீங்க. கடன், நோய், எதிர்ப்பு, பகை. அப்போ கடன் கிடைக்குமா? கேட்ட இடத்துல கிடைக்கும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கே கேட்டாலும் கடன் கிடைக்கும், கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த கடனை 6க்குரியவனான அந்த சனி பகவான் போய் 8ல் உட்கார்ந்துருக்கு. அஷ்டம சனி நடக்குது. அப்போது கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது. எங்கே கேட்டாலும் கொடுப்பாங்க. ஆனால் அளவுக்கு அதிகமாக கடன்களை பெற்றுக்கொண்டால் கடனை வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள். ஏன்னா கடனை பற்றிய சிந்தனைகள் இல்லாமல் இருக்கவே இருக்காது இந்த காலகட்டம். ஒன்று கடனை அடைக்கணும் பற்றி சிந்தனை இருக்கும், அல்லது கடனை வாங்குவதை பற்றிய சிந்தனை இருக்கும், இல்லைன்னா எதிர்ப்புகளை பற்றிய சிந்தனைகள் இருக்கும். கண்டிப்பாக எதிர்ப்பு இருப்பாங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல போய் இத்தனை கிரகங்கள் இருக்கு. அப்போ எதிர்ப்பை கொடுப்பவர்கள் யார் என்பதை கண்டு கொள்வீர்கள். இப்போ நீங்க போய் எங்க உட்கார்ந்துருக்கீங்க, எதிரி வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கீங்க. அப்போ அவர் யார் எனக்கு துரோகம் செய்கிறார்கள், யார் நமக்கு பிரச்சனை கொடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறத இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அப்போ எதிரி என்கின்ற தன்மை உங்களுக்கு வலுவாகத்தான் இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ அந்த எதிரிகளை வைத்து கொண்டு தான் உங்களுடைய அடுத்த பாட்டு, அடுத்த நிலைகளை நீங்கள் எடுப்பீங்க. அப்போ அந்த எதிரிகளால் உங்களுக்கு வளர்ச்சி உண்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க இப்படி செய்கிறாங்க, நம்ம இப்படி செய்யணும். இதுவரைக்கும் அப்படியே மேலோட்டமாக இருந்த நீங்கள் இப்போது கொஞ்சம் உள்ளே புகுந்து அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், எதிரிகள் இருக்கிறார்கள், காம்படிட்டர் இருக்கிறார்கள், நாம் எப்படி சர்வே ஆகணும் அப்படிங்கிற திங்கிங் ப்ராசஸ்க்குள்ளே உள்ளே போகும். அதுக்குள்ளான ஸ்ட்ராட்டஜி பிளான்களை வகுக்கக்கூடிய அந்த தன்மைக்கு இப்போ நீங்கள் செல்வீர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போது எதிரிகள் கவனத்தில் எடுத்து கொள்ள வேண்டும். ஹெல்த் விஷயத்திலும் கொஞ்சம் அனுசரணை, அக்கறை தேவை சிம்மராசி என்பர்கள். ஏன்னா 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு, சனி போய் 8ல் இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கோ அல்லது உங்கள் தாய் தந்தையர் அல்லது எப்படியாவது ஒரு விதத்தில் ஹெல்த்து மனைவிக்கோ ஹெல்த்தை கேர் எடுக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ இதுவரைக்கும் நீங்கள் செக் பண்ணாதவர்கள் எல்லாம் இப்போது ஹெல்த்தை நம்ம ஒரு கேர் எடுக்கணும், உணவு கட்டுப்பாடு அவசியம், ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணணும் என்கின்ற என்ன உணர்வுகளை கண்டிப்பாக இந்த காலகட்டம் விதைக்கும். அதை நீங்கள் அதை பார்த்துக்கிறது நல்லது. இதுவரைக்கும் அக்கறை எடுக்காதவர்கள் இப்போ அக்கறை எடுக்க போறீங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. நெகட்டிவ் விஷயத்துக்குள்ள போக வேண்டாம் இந்த காலகட்டத்தில். இந்த வம்பு வழக்கு, கோர்ட் கேஸ், இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயத்துக்குள்ள போனீங்கன்னா விடை கிடைக்காது. உங்கள் மனம் ஏதோ ஒரு இடத்துல நின்றுட்டு
ஒரு சங்கடப்படக்கூடிய தன்மைகளை உருவாக்கிறோம். அதாவது இன்னும் சொல்லப்போனால் அவமானப்படுத்தக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிறோம். ஸோ அதுக்குள்ள போகக்கூடாது. அவமானம் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ள நீங்கள் போகக்கூடாதுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் ராகு இருக்கார். ஒரு பாம்பு கிரகம் உட்கார்ந்துருக்கு. அப்போ உங்க பார்ட்னர்ஸ், நீங்கள் யாரை மீட் பண்ணுகிறீர்களோ கொஞ்சம் கவனம், எச்சரிக்கை அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே ஒரு பாம்பு உட்கார்ந்துருக்கு, உங்கள் ராசியில் கேது உட்கார்ந்துருக்கு. அப்போ ஞானத்தை கொடுக்கும். உங்கள் உள்மனசு சொல்லும், இங்கே போகக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இது செய்த பிரச்சனை ஆகிரும்ங்கிறது உங்கள் உள்ளுணர்வு தெளிவாக உங்களுக்கு புலப்படுத்தும். அப்போ உள்ளுணர்வு என்ன சொல்கிறதோ அதை செய்து கொண்டால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்பதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே கேது இருக்கார், ஞானக்காரகனான கேது, அதிகமான உள்ளுணர்வு சக்தியை கொண்ட அந்த கேது அங்கே இருக்கு. ஆன்மீக வழியில், ஆன்மீக எண்ணத்தில் போனீங்கன்னா இந்த சிம்மத்துக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவது இல்லை. நெகட்டிவ் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிருச்சு, உங்க மனசு சொல்லிருச்சு, அது பக்கத்தில் போகாதீங்க, அவ்வளவுதான். வேலை கன்ஃபார்ம் கிடைக்கும். இந்த சிம்மராசி என்பர்கள் 6ஆம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம். நீங்க போய் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கீங்க, அங்க செவ்வாய் இருக்கு, சுக்கிரன் இருக்கு. அப்போ தனத்தை கொடுக்கக்கூடியவனம் அங்க இருக்கிறதுனால பொருளாதார பிரச்சனைகள் இல்லை. கண்டிப்பா பொருளாதாரம் உண்டு, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் சனி 2ஆம் இடத்தை பார்க்கிறார், நேர 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, சனி 6ஆம் அதிபதி, அவர் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பணத்தை யாருக்காவது கொடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் வரவே வராது. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சிம்மராசி என்பர்கள். பண விஷயத்தில் கவனம், வாக்கு விஷயத்தில் கவனம் ரொம்ப முக்கியம். டக்குன்னு கோபம் வந்துடும். இப்போ ஏன்னா 6ல் இருக்கான் செவ்வாய், சூரியன் 2 உஷ்ண கிரகங்கள் 6ல் இருக்கான், டப்புன்னு கோபம் வரும். இந்த கோபத்தின் எல்லைக்கு சென்று விடுவீர்கள். என்ன பேசுகிறோமோங்கிறது உங்களுக்கே தெரியாது, பேசிவிட்டு பின்னர் வருத்தப்படுவீர்கள். அதனால வாக்கு சார்ந்த விஷயத்தில், பேச்சு சார்ந்த விஷயத்தில் கவனம். எங்கே குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லதையே சொன்னாலும் ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து உங்களை ஏதாவது ஒரு வகையில் டெம்ப்ட் பண்ணுவாங்கங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தேவையில்லாத இடத்தில் செல்ல வேண்டாம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டாலே சிம்மத்துக்கு நல்லது. அப்போ சிம்மத்துக்கு வளர்ச்சி உண்டா சார்? உண்டு சார். திடீர் ப்ரமோஷன் உண்டு சார். வேலையில் திடீர்னு கிடைக்கும் உங்களுக்கு, திடீர் ப்ரமோஷன், வேலை அதிகப்படுத்தும், அவ்வளோதான். எந்த அளவுக்கு உழைப்பை போடுகிறீர்களோ அதுக்கு உண்டான வருமானம் கண்டிப்பாக உண்டு, அதில் எதுவும் இல்லை. முடிவு மட்டும் அவசரப்படக்கூடாது. வேலையை டக்குன்னு விட்டுட்டு தேடுறது கூடவே கூடாது சிம்மராசி என்பர்கள். அப்படி மாறணும்னா இன்னொரு வேலையை அமைச்சிக்கிட்டு தான் மாறணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அஷ்டம சனி நடக்கும்போது ஏதாவது ஒரு டெம்ப்ட் பண்ணிரும் அப்படிங்கிறத மட்டும்தான். ஏன்னா சனி என்கின்ற கிரகம் சிம்மத்துக்கு ஆகாதவர் அப்படின்ற அந்த சனி 2ஆம் இடத்தை பார்க்குது. அங்கே என்ன இருக்குது? தனம் இருக்குது, குடும்பம் இருக்குது, வாக்கு இருக்குது. இந்த 3 இடத்துல டெம்ப்ட் பண்ணும். இந்த இடத்தை மட்டும் கண்ட்ரோல் ஆக்கிட்டீங்கன்னா சிம்மத்துக்கு வளர்ச்சியோ வளர்ச்சி. குரு என்கின்ற கிரகம் 11ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு நல்லதை செய்ய காத்து கொண்டிருக்கிறது. அப்போ குருவால் நன்மை, தெய்வ சக்தியால் நன்மை. குரு 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ தெய்வ சக்தியால் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. டக்குன்னு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடந்துடும், அவ்வளோதான். குழந்தை பாக்கியம், இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு திடீர்னு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டதென்றால் அளவுக்கு அதிகமான மனமகிழ்ச்சி, சந்தோஷம் கிடைக்குங்களா. இந்த மாதிரி திடீர் வாய்ப்புகள், ஏதோ ஒன்று ஒரு நல்லது நடக்கும். அந்த நல்லதை வைத்து கொண்டு சந்தோஷம் அடையக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்திவிடும்.
நெகட்டிவ் என்று வருத்தத்தில் இருந்தவர்களுக்கு ஒரு பாசிட்டிவ், ஒரு இனிப்பான ஒரு செய்தி உங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டம் அமையும். அதில் மாற்று கருத்து இல்லை. திடீர்னு வேலை கிடைக்கலாம், திடீர் ப்ரமோஷன் கிடைக்கலாம், திடீர்னு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் வந்துடலாம், திடீர்னு ஒரு இடம் வாங்குறது, நிலம் வாங்குறது, இதெல்லாம் அமைச்சிரும். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த 4 கிரக சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா அந்த செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார். யாரோட இருக்கார்? ராசிநாதனோட இருக்கார். 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி இணைவு, தர்ம கர்மாதிபதி யோகமும் இங்கே கூடியிருக்கு. அப்போ நல்லது நடக்குமா இல்லையா? நிச்சயமாக நல்லது நடக்கும். எதில்? இந்த கோபம், ஆக்ரோஷம், அந்த 2 கிரகங்கள், கோப கிரகங்கள் இருக்கிறதுனாலையும் சனி 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தை பார்க்கறது. ஸோ இங்கே மட்டும் கவனமாக இருந்து விட்டாலே சிம்மத்துக்கு உயர்வை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் ஒரு துல்லிய பலன், படிப்பு, வேலை, வியாபாரம், தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கணும், திருமணம் எப்போ நடக்கும், குழந்தை பாக்கியம், வீடு கட்டக்கூடிய நிகழ்வுகள், இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.